ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க வில் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்துல சோனியா அகர்வால், விக்ராந்த் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு கோர் டிராமாவா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ஒருத்தர் பாத்தீங்கன்னா தான் சொத்தை அவங்களுக்கு 2 பசங்க 2 பேருக்கு எழுதி வச்சிருக்காங்க. ஆனா ஒரு ப்ராப்பர்ட்டி, சென்னையில இருக்க ப்ராப்பர்ட்டியை மட்டும் சர்தா அப்படின்ற பொண்ணுக்கு எழுதி வச்சிருக்காங்க. இவங்களுக்கு அந்த பொண்ணு யாருன்னே தெரியல. அந்த பொண்ணு யாரு அப்படின்ட்டு கண்டுபிடிக்காக கள அப்படி அந்த பொண்ணு யாரு, அவங்களுக்கு ஏன் ஒரு சொத்து எழுதி வச்சாரு, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றத இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. அது சோனியா அகர்வாலா இருக்கட்டும், விக்ராந்தா இருக்கட்டும், அதே மாதிரி அந்த சர்தாவா நடிச்சிருக்க பொண்ணுல ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருந்தாங்க. அவங்க கேரக்டர் தான் நீட்டா எழுதிருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்ண இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். படத்துல இருக்க எமோஷனல் காட்சிகள் ஓரளவு நீட்டா இருக்கு. அதே மாதிரி கோர்ட் ரூம் சீன்ஸும் நல்லாவே இருந்தது. இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்ஸ் பெருசா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னே சொல்லலாம். டெக்னிக்கலி படம் சவுண்டா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருந்தாங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா படம் ஆரம்பத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஆரம்பிச்சிருந்தாலும் போக போக அவங்க இஷ்டத்துக்கு ஏனோ தானே பயங்கர பிரெடிக்டபிளா லேகிங்கா எழுதி வச்சிருக்காங்க. மொத்தத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில சீன்ஸா நல்லா இருக்கே தவிர ஓவராலா பார்க்கும்போது இந்த படம் ஒரு பிலேவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துல அடல் கண்டென்ட்லாம் இல்ல. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 3 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.